என்னுடைய பேர் ராமச்சந்திரன். இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் நான் சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்தேன். வந்த உடனே நேராக ஏர்போர்ட்லேருந்து நேராக இங்கே தான் வந்தேன். கேப்டனை வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கே போனேன். அதே மாதிரி வந்து அவரை வந்து சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு அண்ணன் மாதிரி. அவர் வந்து ஒவ்வொரு படமும் வந்து இந்த படத்தில் வந்து அவர் என்ன கருத்து சொல்கிறாரு, அடுத்த படத்தில் என்ன ஒரு எங்களுக்கு கருத்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஆவலோடு அவர் படத்தை பார்த்துருப்போம். அதே மாதிரி எனக்கு வந்து சின்ன வயசுல எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் நல்ல கருத்துக்களை வந்து அவர் படத்தின் மூலமாக நாங்கள் வந்து நல்ல கருத்துக்களை உள்வாங்கி உண்மையாக இருக்கணும், நேர்மையாக வாழணும் அப்படிங்கிறத அவரு எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம். ஏன்னா அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் வந்து ரசிகர் ஷோ டிக்கெட்டுக்கு போய் நிறையா படங்களை பார்த்துருக்கோம். ஏன்னா அவர் 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 வந்து எங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இப்படி தான் தம்பி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் எங்களுக்கு வந்து எங்களை வந்து வளர்த்தவர்னே சொல்லலாம். அந்த மாதிரி வந்து அவர் வழியில் நாங்கள் என்றைக்குமே பயணிப்போம். என் பேர் ராகவேந்திரன். நான் என் பேர் ராகவேந்திரன். நான் வந்து சின்ன வயசில் மதுரையில் இருக்கும்போதுலேருந்து அவரை பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் 2-3 தடவை தான் அவரை வந்து ஷூட்டிங் பாட்டில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் அவரை வந்து பார்த்தது கிடையாது. ஆனாலும் அவருடைய புகழ், அவருடைய பேச்சு திறமை, அவரை மற்றவர்கள் அத்தனை பேரும் அவரை வந்து எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க, அவர் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் கண் கூட பார்த்தவன். ஆனால் சிறிது காலம் நான் வந்து வேலை விஷயமா வெளியூர் போனதுனால அவரை நேரடியாக இங்கே வந்து பார்க்க முடியல. நான் ஒரு 40 வருஷம் நான் வெளியில் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். வந்ததுலேருந்து நான் அவரை பார்த்து அவரோட படங்கள் எல்லாமே 152 படம் ப்ளஸ் 4 படம் வந்துட்டு அவருக்கு கௌரவ வேஷத்தில் நடிச்சிருக்கார். மொத்தம் 156 படம். அதில் நான் 150 படம் பார்த்துருக்கேன் அவரோட படம். படிக்கிற காலத்துலேருந்து நான் வந்து கேப்டனோட ஃபேன். அவரோட ஃபைட்டுக்காகவே ஆரம்பத்தில் சின்ன வயசில் படம் பார்த்தது. அதுக்கப்புறம் மெச்சூர்டாக அவரோட எல்லா விஷயங்களும், அவர் சொல்கிற கருத்துலேருந்து, அவர் பண்ணுற ஆக்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சி, அவர் பண்ணுற உதவி அப்பயே படிக்கிற காலத்துலேயே தெரியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேப்பரில் பார்க்கும்போது தையல் மிஷின் கொடுக்குறது, கண் சிகிச்சை முகாம் அதே மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணி இப்போ ஏழை குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கான கான்ட்ரிபியூஷன்லாம் நிறைய பண்ணி, அதனால் வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு தலைவராக வந்து அவர் எங்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. இல்லை, எங்கள் அண்ணன் சொன்னார், டிக்கெட்டு நான் போட்டு தரேன்ப்பா, நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னார். ஆனால் கம்பெனியோடைய சூழ்நிலையினால என்னால் வர முடியல. கம்பெனியில் லீவு கொடுக்கல. ஆமாம், இது 2வது முறையாக வந்திருக்கேன். இல்லை, அங்கேயும் வந்து தாக்கத்தை நிறைய ஏற்படுத்துச்சு. ஏன்னா வந்து ஒவ்வொரு கம்பெனிலையும் நிறைய பேர் ஃபீல் பண்ணி, சில கம்பெனியில் வந்து காலையில் மீட்டிங்கில் கூட அவருடைய ஃபோட்டோவை போட்டு எல்லாம் ப்ரேயர் பண்ணாங்க. நிறைய இடத்துல அது பெரிய ஒரு இழப்பு தான். அவர் இழப்பு அப்போ கேள்விப்பட்டு மதிய சாப்பாட்டு டயத்தில் கேள்விப்படுறோம். மதிய சாப்பிடக்கூட இல்லை. நாங்கள் சாப்பாட்டை எடுத்து வச்சுட்டு அப்படியே அவ்வளோ ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா இறந்தால் எந்த ஒரு துக்கமோ அதே மாதிரி அவருடைய இழப்பு வந்து எங்களை வந்து ரொம்பவும் பாதிச்சது. தன்னை அறியாமலே வந்து தேம்பி அழுதுருக்கேன் நான் தனியாக போயிட்டு. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டுங்க கூட இருந்து நம்ம அழுவ முடியாமல் வெளியில் போயிட்டு தேம்பி அழுதுருக்கேன். ஏன்னா அவருடைய தாக்கம் வந்து எங்களை நிறையா வந்து பாதிச்சிருக்கு. இன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னும் போது வந்து எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது. முதல்ல எம்ஜிஆர் அப்போ அந்த காலத்தில் அவர் தான் வந்துட்டு ரொம்ப பெரிதும் போற்றப்பட்டவர். அடுத்ததாக ஜெயலலிதா போற்றப்பட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக இவர் தான் கேப்டன் விஜயகாந்த் தான் 3வதாக போற்றப்படுறாரு. நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதை கூட அவங்க எல்லாரும் வந்து வெளியில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாமே கேள்விப்படுறோம். ஒரு நாளில் ஒரு தலைவரை பற்றி ஒரு முடிவு யாராலுமே எடுக்க முடியாது. ஆனால் அவரை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எனக்கு 68 வயது ஆகுது. இந்த 68 வயசில் நான் வந்துட்டு அவரை பற்றி என்னென்னலாம் வந்து தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அவங்க மேடம் பிரேமலதா மேடமும் ரொம்ப அன்பானவங்க. அவங்க டெல்லிக்கு வந்திருந்தாங்க. அந்த இது வாங்கும்போது பத்மபூஷன் விருது வாங்க வந்தப்போ அப்போ வந்து என் தம்பி தான் டெல்லி தமிழ் சங்கத்திலேருந்து அவங்களுக்கு வேண்டுகிற இதெல்லாம் செஞ்சான். அந்த மாதிரி நாங்கள் இப்போ நான் அவங்கள பார்த்தேன். அவங்க உடனே என்கிட்ட பார்த்து பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கவும் சம்மதிச்சாங்க. அவரோட இழப்பு வந்து யாராலையுமே ஈடு செய்ய முடியாது. அன்னைக்கு கேள்விப்பட்ட நாங்கள் எங்கள் குரூப்பில் இருக்க அத்தனை பேருமே வந்து மாற்றி இதை பற்றி பேசி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல் பண்ணி
அவர் நடித்த ரேர் மூவிஸ் எல்லாத்துலேருந்து என்னென்ன இதெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்து அதெல்லாம் எந்த அளவுக்கு எங்களுக்குள்ளே ஷேர் பண்ண முடியுமோ நாங்களாம் ஷேர் பண்ணுவோம். அது எல்லாமே இன்றைக்கி ஷேர் சாட் போஸ்ட்டாக இன்றைக்கி எல்லாம் வெளில வந்துட்டுருக்கு. அது பார்க்குற பார்த்து எங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி இந்த 2வது தடவை நான் வரேன். நான் வர பார்த்து அன்றைக்கி வந்து அதே ஃபீலிங் தான் இன்றைக்கும். இது வந்து ஒரு சமாதின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, ஒரு ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் மாதிரி தான், ஒரு சித்தர் கோயிலுக்குள்ளே வர மாதிரி தான் எங்களுக்கு வந்து சொல்லப்போனால். இப்போ என் உடம்புல அந்த வார்த்தையை சொல்கிற பார்த்து எனக்குள்ளே ஒரு இதை நான் உணர்றேன். மேலே உள்ளே வர பார்த்தே ஒரு வைப்ரேஷன். ஒரு சித்தர் கோயிலுக்குள்ளே போனோன்னா எப்படி வந்து ஒரு நம்ம ஃபீல் பண்ணிட்டு வரோமோ அதே ஃபீலிங் தான் இங்கேயும். அதை மனசார வந்து இங்கே வர ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக உணர்வாங்க. அந்த உணர்ச்சியோடு தான் பேசிகிட்டு இருக்கேன். உண்மையிலே இங்கே வந்து இன்னும் இதை வந்து பெரிய ஒரு இதாக கொண்டு வரதுக்கு அவர் கூட இருக்கிற அத்தனை பேரும் பாடுபட்டு இதை ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஜீவ சமாதின்ற ஒரு இடம் மாதிரி இதை வந்து ஒரு சித்தர் கோயில்ன்ற மாதிரி நாளை வரலாறு பேசுகிறதுக்கு இதை உருவாக்கணும். அது கண்டிப்பாக தானே அவரோட ஆத்மா கண்டிப்பாக அதுவே நிறைவேற்றி கொடுக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. முதல் முறையாக நேரடியாக வந்து பார்க்குறீங்க, இல்லை யூடியூப்ல பார்க்கறத விட இங்கே நேரடியாக வந்து பார்த்தா இன்னமும் பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா யூடியூப்லங்கிறது வந்து ஒரு ஒரு பகுதியை தான் காட்டியிருப்பாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது 4 மூலையும் மக்கள் வந்து லைனில் நிற்கிறது, வெளியில் பூ விற்கிறாங்க. அவங்க பூ விற்கிறாங்க, அவங்க வந்து எவ்வளோ ஒரு ஆர்வமாக எல்லாருக்கும் பூ கொடுத்து அனுப்புகிறாங்க. ரொம்ப இதாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. தமிழ் சினிமாவிலே வந்து எந்த நடிகருக்கும் இந்த மாதிரி ஒரு கிடைக்காது, இவ்வளோ புகழ் கிடைக்காது. இது உள்ளே வரும்போது ஒரு கோவில் உள்ள நுழையிற மாதிரி தான் காலையில் ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து சிவனுடைய மந்திரம் ஓதிக்கிட்டு இருந்துச்சு. உள்ளே வரும்போதே நம்மளறியாமலே நம்ம செருப்பெல்லாம் வெளியில் கழட்டிட்டு ஒரு கோவில் உள்ள வர அந்த பக்தி தான் இருந்துச்சு. 2வது என்னதான் வந்து நம்ம தலைவரோட புகழ பேசினாலும் உங்களை மாதிரி இருக்கிற கேமராமேன்கள் தான் கொண்டு யூடியூபர்ஸ் கொண்டு எடுத்துக்கொண்டு எல்லாரும் இடத்துக்கும் காட்டுறீங்க. அதன் காரணமாகவும் மற்றவங்களுக்கும் அவரை பற்றி தெரிய வந்தது. சமீபத்தில் கர்நாடகா போயிருந்தப்போ கூட அங்கே கூட அவங்க எல்லாம் கன்னடத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க இவரை பற்றி. அப்போ கூட அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தன்னிகரற்ற தலைவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. எனக்கு அந்த கன்னட பாஷை தெரியுங்கிறதுனால என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கேப்டன் வந்து எப்படியெல்லாம் பேர் எடுத்திருக்காரு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அப்படிங்கிறது அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு வந்தது. இன்றைக்கி நான் இங்கே வந்தப்போ மைண்டில் முதலையே முடிவு பண்ணி தான் வந்தேன் இன்றைக்கி ஒரு பார்க்கணும்னு சொல்லிட்டு. உள்ள என்ட்ரன்ஸ் நுழையும் போது எல்லா விதமான இதையும் போட்டு ஒரு கோவில் மாதிரி அவரை அதாவது பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களையும் பார்க்க வைக்க ஒரு தலைவர் வந்து இவர். எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் வந்து சென்னையில் வந்து படித்தார் 82, 83. அவர் என்கிட்ட அதிகமாக சொல்லியிருக்காரு. அவர் காலேஜ் படிச்சுட்டு வெளியில் வந்து சாப்பிட வருவாராம். சாப்பிட வரும்போது தள்ளு வண்டி நிறையா வச்சுருப்பாங்க. தள்ளு வண்டியில் வந்து அன்பளிப்பு விஜயகாந்த், அந்த இட்லி சட்டி இருக்குல்ல, இட்லி சட்டியில் அன்பளிப்பு விஜயகாந்த் அப்படின்னு போட்டிருக்குமா. அப்போவே வந்து 82, 83 மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணம் வந்து நம்ம தலைவருக்கு இருந்துச்சு. இதை வந்து எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் எங்கள் சித்தப்பா வந்து அவர் சொன்னார் எனக்கு. அந்த மாதிரி அரசியலுக்காக அவர் வந்து உதவி பண்ணலை. அவர் வந்து ஆரம்பத்தில் அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறையா உதவிலாம் பண்ணியிருக்காரு. அது வந்து அவர் பெரிய வள்ளல் குணம் படைச்சவர். அவர் பார்த்துட்டோம், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அவங்கக்கிட்டையும் சொல்லிட்டேன் நான். அந்த மாதிரி சொந்த ஊர் மதுரையா? இல்லை, சொந்த ஊர் மதுரையில் இருந்தேன். இப்போ ஒரு 3 வருஷம் இருந்தேன். அப்போ பார்த்துருக்கேன் அவரை. என் சொந்த ஊருன்னு சொன்னால் ஸ்ரீமுஷ்ணம்னு சொல்லிட்டு இது பக்கத்தில் ஜெயங்கொண்டம் பக்கத்தில், அதுதான் என் சொந்த ஊர். விருதாச்சலம் பக்கத்துலன்னு சொல்லலாம். அப்போ இவர் எலெக்ஷனில் நிற்கும் போது நான் அப்போ ஓடி ஆடி வேலை செஞ்சாங்க அந்த டைமில். ஏன்னா பக்கத்துலேயே விருதாச்சலம் பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணம் வராகசுவாமி அவதாரம் எடுத்த இடம் அது. அந்த இடம் தான் என் சொந்த ஊர். படப்பிடிப்புல பார்த்து சொல்லுங்க. ஆமாம், அது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் 4-5 படம் பார்த்துருக்கேன். ஆனால் படத்து பேரை என்னால் சொல்ல முடியும். ஒன்று வந்து மதுரை சூரன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அதை பார்த்தேன். அதில் வந்துட்டு இவங்க கூட இந்த டான்ஸர் இருக்காங்களா, அனுராதா அவங்க தான் அதில் ஹீரோயின் நினைக்கிறேன்.
இல்லை அப்போ அவர் வந்து அந்த அளவுக்கு பிரபலமாக இல்லாமல் இருந்ததுனால எங்களுக்கு இனிஷியலாக எனக்கு எதுவும் தோணலை. ஒரு நல்ல ஆக்டர் நல்லா பண்ணார் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு கூட நிறையா இதெல்லாம் கூட வாங்கி கொடுத்தாரு அவர். சம் ட்ரிங்க்ஸுக்கு அப்பயே அந்த கேமராமேனு அவங்க கூட இருந்த அந்த யூனிட்ல இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அவர் வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் எனக்கு நேரடியாகவே பார்த்துருக்கேன். 2016 அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். கல்யாண நாளுக்கு நான் போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு மாவட்ட செயலாளர் மூலிமா நான் வீட்டு உள்ளே போயிட்டேன். வீட்டு உள்ளே போனோடனே கேப்டனும் அண்ணியாரும் மாலை மாற்றுறாங்க. நான் வந்து கேமரா எடுத்து என்னுடைய மொபைல் எடுத்து நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அப்போ என்னை பார்த்துட்டு என்னை கண்டிச்சார். கீழே ஃபோனை வையே அப்படின்னு கை காமிச்சு கோவமாக அப்படி கை காமிச்சார். நான் பயந்து என்னடா அது கேப்டன் கோவப்பட்டாரே அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஓரமாக போய் நிற்கிறேன். எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுக்கும்போது நான் கீழே போய் அவர் கூட போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு நிற்கிறேன். ஏன்னா ஏதாவது நான் பொறுப்பில் கிடையாது, நீ என்ன பொறுப்புன்னு கேட்டுருவாரோ அப்படின்னு நான் பயந்து நிற்கும்போது அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கடைசியாக என்னை கை காமிச்சு கூப்பிட்டாரு, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு நின்று ஃபோட்டோ எடுத்துக்க அப்படின்னாரு. அப்போ தான் வந்து அடிக்கிற கை தான் அணைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் அன்றைக்கி தான் உணர்ந்தேன். கேப்டனோட இழப்பை வந்து இங்கே வந்து நேரடியாக அனுபவிக்க முடியாதவங்க கடல் கடந்து தாண்டி இருக்கிற அத்தனை பேருமே அதை ஒரு உணர்ச்சிகரமான இதாக வந்து உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் மெட்ராஸ் டைம்ஸ் வீடியோ சேனல். அவங்க அன்னிலேருந்து இன்னைய வரைக்கும் இங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அவங்க வந்து எடுத்து பண்ணுற விதம் அவ்வளோ அருமையாக இருக்குது. தெரியாத விஷயங்கள் எல்லாமே நாங்கள் அந்த சேனல்லேருந்து தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த டீமுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த கூட்டம் பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல வேண்டியதில்லை, மக்கள் கூட்டமே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி மக்கள் கூட்டமே உங்களுக்கு அவரை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு பாட்டை இவரை வச்சு இவர் நல்லா நடித்து நல்லா ஃபேமஸாக இருக்கும்போது தான் ஒரு பாட்டு வந்து இவருன்னு நினைக்கிறேன், ஐ மீன் கண்ணதாசன் நினைக்கிறேன், அவர் கூட ஒரு பாட்டு எழுதினார். திறமை உள்ளவன் எங்கிருந்தாலும் தேசம் அவனிடம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை எழுதினார் இவருக்காகவே. அப்போ இவர்கிட்ட நல்ல திறமை இருந்துச்சு. சட்டம் ஒரு இருட்டரை அந்த காலகட்டத்திலேருந்து ரொம்ப நல்லா நடித்தார். என்கிட்டயே கிட்டத்தட்ட ஒரு 144 படம் பக்கம் வச்சுருக்கேன் நான் அவரோட படங்கள். இல்லை, ஒரு கோயில் மாதிரி தோணுது. சமாதின்னு சொல்ல முடியாது, சமாதியையும் தாண்டி. ஏன்னா சமாதினா வருவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. இங்கெல்லாம் பூவெல்லாம் போட்டு அவரை வேண்டிக்கிட்டு வணங்கிக்கிட்டு காலில் விழுந்து கும்பிட்டுட்டு உள்ளே போய் இவங்கள கூட பிரேமலதா மேடம் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இது பண்ணியிருக்காங்க. நல்லது, ரொம்ப நல்லது. யாராவது கண்டிப்பாக அவர் வந்து முன்னேறுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஈவன் இப்போ அவர் போட்டிருக்கிற எலெக்ஷன் கமிஷனுக்கு போட்டிருக்கிற பெட்டிஷனில் கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இது. ஏன்னா அவ்வளோ துடிப்பான ஒரு இளைஞன். அவர் கேப்டனோட பேர், கேப்டன் போயிட்டாலும் கேப்டனோட புகழை கொண்டு போகணும், அதுக்கு வந்து அவர் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக அந்த அளவுக்கு நிரப்ப முடியலன்னு. ஏன்னா கேப்டன் ஒருத்தர் தான், அந்த கேப்டனை யாரும் வந்து இது பண்ண முடியாது. அவருக்கு வந்து டஃப் ஃபைட் ஒன்றா இவர் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு வரலாம். அப்படி தானே ஒழிய மற்றபடி புலி தான், குட்டி வந்து புலி ஆக முடியாது. அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது வரும். உங்கள் சேனலை வந்து நான் டெய்லியுமே போவேன். உங்கள் சேனலை சர்ச் பண்ணி உங்கள் சேனல் உள்ளே போயிட்டு இன்றைக்கி என்ன வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு போவேன். நான் போய் பார்ப்பேன். கமெண்ட் கூட நான் நிறையா பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி உங்களுக்கு நேரடியாக நான் நன்றி சொல்கிறது கூட கேட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் அது கவனிக்காமல் அது ஃபோன் நம்பர் தரல. ஏன்னா அவ்வளோ ஒரு எங்களை மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களை மாதிரி யூடியூப் சேனலில் அவங்களால தான் வந்து நாங்கள் வந்து அந்த பல வீடியோஸு அவருடைய இறப்புக்கு வந்து இங்கே நேரில் வர முடியலனாலும் நேரில் வந்த திருப்தி. அவ்வளோ அருமையாக அனைத்து வீடியோஸையும் போட்டிருந்தீங்க. அது உங்களுக்கு நாங்கள் வந்து எங்கள் சார்பாக, ரசிகர் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்கிறோம். இந்த தேர்தலில் அவருக்கு வந்து குறைந்தபட்ச வாக்கு வந்து தோல்வியை தெரிவித்தாரு. இந்த தேர்தல் எம்பி தேர்தலில் விருதுநகர் இருந்தார். அது வந்து 4300 வாக்கு வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. தோல்வி நீங்கள் பொதுமக்களாக நீங்கள் எப்படி பாருங்க? நாங்கள் கண்டிப்பாக அதை நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் நல்ல முன்னிலையில் தான் நின்றுருந்தார். அப்போ எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அதை கடைசி ஒரு 2 ஹவர்ஸில் என்னாச்சுன்னு தெரியல. அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் வெளியில் கொண்டு வரணும். மற்றபடி அவர் வந்து நல்லா எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய் நிறைய இடத்துல பரப்புரை எல்லாம் பண்ணி
ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக வரணும் அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருமே நினைத்தோம். ஏன்னா அவங்களோட அவங்க வந்து ஒரு தேசிய கட்சி, ஒரு கட்சி, அந்த கட்சியோட தலைவியாக அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நமக்கெல்லாம் கிடைக்கும், நம்ம சாதாரண மக்கள், நமக்கு எங்கத்தை கொடுக்க போகிறாங்க அவங்க. அதனால் அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எங்களுடைய ஆசை என்னென்னா, இப்போ அவர் கொடுத்துருக்கிற பெட்டிஷனுக்கு எலெக்ஷன் கமிஷன் தீவிரமாக அதில் வந்து இறங்கி என்னங்கிறத அவங்க வெளியே கொண்டு வரணும். அப்போ தான் எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒரு நம்பிக்கை நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாரோட எண்ணமும். கடைசியாக சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா, இந்த யூடியூப்பில் இந்த மாதிரி நியூஸ் போடுற உங்களை மாதிரி கேமராமேன்ஸ் இருக்கிற வரைக்கும் தலைவரோட புகழ் என்றைக்குமே கெடாது. ஏன்னா நீங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டு அவங்களுடைய மக்களோட நாடியை பிடிச்சி அதையே நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னு இருக்கும்போது யாருமே வந்து அதில் இது பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாரும் உங்களை வாழ்த்துவாங்க. அதுதான் என்னுடைய ஆசை. நானும் உங்களை மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி அது வெளியில் கொண்டு வாங்க. ஏன்னா அவரும் ஒரு பெரிய மாபெரும் நடிகர். நம்ம வந்து இழந்தது வந்து ஒரு தலைவரை மாத்திரம் இல்லை, ஒரு நல்ல நடிகரையும் நம்ம இழந்திருக்கோம். அது அவரோட சமாதி முன்னாடி நின்று நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன்.